அதாவது ப்ராபஸி குறித்து நீங்க நான் கேட்க சரி. நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அதாவது அந்நிய பாஷை வந்து பேசி பேசி உளறிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்நிய பாஷை வேதத்துல உள்ள அந்நிய பாஷைனா அது பேசும்போது அதுக்கு வந்து அது வந்து பதில் அதுக்கு வந்து ஆன்சர் கொடுக்கணும். அந்நிய பப்பன்னு பேசுறான்னா அதுக்கு ம். வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஆனா இவங்க வெறும் ஆமா. பப்பான்னு தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா காத்துல ஊதிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் தீர்க்க தரிசனம்னா இப்போ ஜப்பான்ல வந்து சுனாமி வந்திருக்குன்னா ஜப்பானுக்கு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி போய் அவங்க மைக்கு போட்டு சொல்லியிருந்திருக்கணும். திருநெல்வேலியில வெள்ளம் நடந்திருக்குன்னா திருநெல்வேலியில ஆமா. வந்து அவங்க சொல்லியிருந்திருக்கணும். அப்புறம் எல்லாரும் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. எத்தனை கோடிகள் வந்து மீட்கப்பட்டிருக்கும், எத்தனை உயிரினங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும். சென்னையில போய் ஆமா. சொல்லி 4 மாவடியில பேசிக்கிட்டு இருக்காரு, 4 மாவடியில அவர் சொல்லல. அப்படின்னா தீர்க்க தரிசனம்னா இப்போ தீர்க்க தரிசனத்தையும் இவங்க சும்மா வந்து இயேசு கிறிஸ்து வந்து மத்தேயுல ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாரு, இது நடக்கும் அது நடக்கும், அதை மட்டும் சொல்லி தீர்க்க தரிசனத்தையும் காத்துல தான் ஊதிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வேத வசனம் சொல்லுன்னா பரிசுத்தவான்கள் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் விடுதலை ஆவீர்கள் இருக்கு. இவங்க வந்து பரிசுத்தவான்கள் வரும்போது அந்நிய பாஷை சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்காங்க, தீர்க்க தரிசனம் கொளுத்தி குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இவங்களுக்குள்ள இருக்கிறது வந்து பரிசுத்தாவினவரே கிடையாது. அதனாலதான் நம்ம தீர்க்க தரிசனத்தை வந்து வேத பாரகர் பரிசேயர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் அவங்க கரெக்டாக தீர்க்க தரிசனத்தை படிச்சிருந்தாங்கன்னா இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா பேதருக்கும் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் நடந்த சம்பவத்திலே பேதருக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டி தெரியல இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுவார்னு. அவன் தெரிஞ்சிருந்தானா இயேசு கிறிஸ்துவ பார்த்து அவன் கேட்டிருக்க மாட்டான், நீர் சிலுவை மரணத்துக்கு போகக்கூடாதுன்னு. ஜப்பான்ல வந்து இப்போ இன்னைக்கு சுனாமி வந்திருக்கு, அப்படிதானே? எல்லாம். இப்போ இப்போ 2023 நம்ம மோகன் சிலா பால் தினகரன்லாம் இப்போ தான் ப்ராப்பர்ட்டி சொல்லி முடிச்சிருப்பாங்க, நேற்று தான் சொல்லி முடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் தான், 8 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க சொல்லி முடிச்சிருப்பாங்க. அப்படிதானே? அவங்க இதை சொன்னாங்களா சொல்லலையா? ஒருத்தவங்க கூட இதை சொல்லலை. புரியுதா? அப்படின்னா இவங்க இவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய சிந்தனையும் தான் வந்து ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி வெளிப்படுத்தி கொண்டு இருக்காங்களே தவிர இவங்க வந்து உண்மையான ப்ராப்பர்ட்டிலாம் வந்து சொல்லலை. புரியுதா? அதனாலதான் கடவுள் வந்து ப்ராப்பர்ட்டிங்கிறதுனா என்னது? பின்னால நடக்க போறத முன்னால சொல்றது தான் ப்ராப்பர்ட்டி. புரியுதா? ஆனா கடவுள் அவனோட பிள்ளைகளுக்கு வந்து எல்லாத்தையும் வெளிப்படுத்துறதுக்கான எல்லாத்தையும் வெளிப்படுத்த வராங்கிறதுலாம் ஒரு கேள்விதான். எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும்னா உங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிரும். அப்படின்னா எந்தெந்த இடத்துக்குள்ள நம்மளை வெளிப்படுத்தணுங்கிற சட்டன் கருத்தை தான் வெளிப்படுத்துறாரு. அதனால இவங்ககிட்ட வெளிப்படுத்துறது முதல்ல கடவுளே கிடையாது. ஏன்னா பழைய ஏற்பாடுல உள்ள இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்த சீடர்களாலேயே ப்ராப்பர்ட்டியை கணிக்க முடியல. பழைய ஏற்பாடுல எழுத ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்களால கணிக்க முடியல. புரியுதா? அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து மத்திய 24வது அதிகாரத்துல எல்லாம் ப்ராப்பர்ட்டியை சொல்லிட்டாரு. அப்படின்னா ப்ராப்பர்ட்டி எல்லாமே வேதத்துல வந்து கொடுக்கப்பட்டு விட்டது. அதுக்கு மிதமிஞ்சி வேற எதுவுமே கிடையாது. எல்லாமே நடக்கும் தான் இருக்கு. சுனாமி வரும் இருக்கு, எல்லாம் வருங்கிறது எல்லாத்தையும் கடைசி செகண்ட் கம்மிங் எல்லாத்துக்கும் கடவுள் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு. அதனால இன்னமும் சுனாமி வரும், அது வரும், இது வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால இது எப்படி தெரியுமா இருக்கு? இவங்க அந்நிய பாஷை பேசுற மாதிரி தான் இருக்கு. உளறிக்கிட்டே இருக்காங்க தெரியுமா? இதுக்கு விளக்கத்தை சொல்லாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இது மக்களுக்கு குழப்பத்தை தானே உண்டு பண்ணுது. அதே மாதிரி தான் இவங்க தீர்க்க தரிசனமும் மக்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பூமி அதிர்ச்சி நடக்கும், எல்லாம் நடக்கும்னா அது வந்து வேதத்துல ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. அப்படின்னா பூமி அதிர்ச்சி நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி போய் அந்த ஜனங்களுக்கு சொல்லி அந்த ஜனங்களை காப்பாத்துறது தானே தீர்க்க தரிசனமா இருக்கணும். இவங்க யாருமே அது பண்ணவே இல்லையே. அப்படின்னா ஏமாத்து வேலை தானே பார்க்காங்க. அப்படின்னா இந்த தீர்க்க தரிசனம் சொல்லி எனக்கு யாருக்கு பிரயோஜனம்? நமக்கும் பிரயோஜனம் கிடையாது, அவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆனா அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்குன்னா அவங்களுக்கு துட்டு கிடைக்கும், பைசா கிடைக்கும். யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வேலையை பட்டு மக்களை குழப்பி நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சுக்கிட்டு எப்படின்னா ஏமாத்து வேலை தானே அவங்க பார்க்காங்க. அதனால ப்ராஃபஸிங்கிறது யாருன்னா இயேசு கிறிஸ்து எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டாரு. அப்படின்னா இப்போ இனிமே நம்ம சொல்லணும்னா மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் சொல்லணும். இப்போ ஜப்பான்ல போய்னா இப்போ இந்த உண்மையான தீர்க்கதரிசிகள்லாம் ஜப்பான்ல இப்போ சுனாமி இன்னைக்கு வந்திருக்கா? 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 10 மணி நேரத்துக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஜப்பானுக்கு ஃபிளைட் ஏறி போய் அங்கே போய் மைக்கு போட்டு எல்லாத்தையும் சொல்லியிருந்திருக்க கூடாதா? அதுதான் உண்மையான தீர்க்க தரிசனம். அப்படி சொன்னா இப்போ சுனாமி வருதுன்னு சொல்லி எல்லாரும் காப்பாற்றி உடனே அவங்க வேற ஏதாவது சேஃபஸ்ட் ஏரியாவுக்குள்ள போயிருப்பாங்கல்ல, சேஃப் ஏரியாவுக்குள்ள. இப்போ திருநெல்வேலியில் வெள்ளம் வரும்போது திருநெல்வேலி வெள்ளம் வரதுக்கு முன்னாடி இங்கே திருநெல்வேலிக்கு வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கேம்ப் போட்டு ஒரு வேன் பிடிச்சி போய் எல்லாருக்கும் போய் வெள்ளம் வருதுன்னு அவங்க சொல்லியிருக்கணும்ல. சொன்னா அவங்க வந்து காப்பாற்றப்பட்டிருப்பாங்களே. எத்தனை பேருக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம், எத்தனை பேருக்கு எத்தனை கோடி நஷ்டம், எத்தனை பேருக்கு வந்து எவ்வளவு சேதாரங்கள் நடந்துட்டு. அது சொல்றது தானே தீர்க்க தரிசனம். காப்பாற்றப்படுதல் அங்கே இருக்கணும்ல. இவங்க சொல்றது வந்து இந்த காத்துல ஏதோ சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு. அந்த அந்நிய பாஷை பேசிட்டு இருக்காங்கல்ல, அந்நிய பாஷை வா பா பான்னு வளர்றாங்க. ஆனா அது வளருக்கு அர்த்தம் சொல்லணும்ல. அர்த்தம் சொன்னா தானே புரியும். இவங்க தீர்க்க தரிசனமும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அர்த்தம் தெரியாதபடிக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காத்துல ஊதிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு ஊதுறாங்கன்னா
அவங்க நல்ல சுய லாபத்துக்காண்டி அவங்க பணம் சம்பாதிக்காண்டி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போய் விசுவாசிகளை போய் ஏமாத்தி வஞ்சாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா தீர்க்க தரிசனங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம என்னங்கிறத பார்க்கணும். ஏன்னா நமக்கு பாதி வெளிப்படுத்துதலே உள்ள தீர்க்க தரிசனம் பாதி இது அவனுக்கு யாருக்குமே விளங்கல. அப்புறம் எதுக்கு நீங்க வந்து ப்ராபஸின்னு வச்சு ஆரம்பிச்சு விட்டுட்டு இருக்கீங்க? தீர்க்க தரிசனம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வரும் காரியங்களை இயேசு பரமேறி போன பிறகு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, வரும் காரியங்களை என்ன செய்வார்னா வெளிப்படுத்துகிறவரா இருக்கார் ஆவியானவர். அதாவது வரும் காரியங்களை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுவும் இல்லாம வேத தீர்க்க தரிசனம்ன்றது நம்ம வந்து 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு வந்து தேவன் கொடுத்ததான வார்த்தை என்னன்னா, வரும் நாட்கள் வந்து இப்படியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க, வேதாகமத்துல கொடுத்திருக்கிறாரு. கடைசி நாட்களில் என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு அது தீர்க்க தரிசனம் தான். அப்ப இவங்க வந்து தீர்க்க தரிசனம்னு சொல்றது வந்து என்னன்னா, தங்களை உயர்த்தி காமிக்கும்படியாக தான் என்ன செய்யறாங்க, தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தீர்க்க தரிசனம்னா பிறருக்கு நீங்க சொல்றது சரிதான். என்னன்னா பிறருக்கு உதவியாக தான் இருக்கணும் தீர்க்க தரிசனம் சொல்லி மத்தவங்கள அதே மாதிரிதான் அந்நிய பாஷையும் பிறருக்கு உதவியாக தான் இருக்கணும். அதே மாதிரிதான் தீர்க்க உதவியாக வரணும். ஆனா இங்க உதவியாகவே இல்லை. அப்படின்னா இவங்க வந்து கள்ள தீர்க்க தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். பிறருடைய பிரயோஜனத்துக்காகவே தான் வரங்களும் தீர்க்க தரிசனங்களும் பலவிதமான ஆவியானவராலே கொடுக்கப்படுகிறது தான். இந்த வரங்கள் எல்லாமே பிறருடைய பிரயோஜனத்துக்காக தான் கொடுக்கப்படுகிறது. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அனைவரும் என்ன செய்யறாங்க, ஒரே ஒரு கான்செப்ட் வச்சுக்கிறாங்க. என்ன கான்செப்ட்னா, நம்மளுக்கு தேவன் இப்ப எனக்கு சித்தம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அதுக்கான வார்த்தையை எடுத்து சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்றது. பூல காலகட்டத்திலும் தீர்க்கதரிசிகள் வந்து வேத பாரகரும் பரிசேயர்கள் மாதிரி தான் இருந்திருக்காங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவோட வருகையை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இப்போ உள்ள காலகட்டத்திலையும் இவங்க அத்தனை பேரும் வேத பாரகர்களும் பரிசேயர்களுமா இருந்து கொண்டுதான் இந்த தீர்க்கதரிசனத்தை நமக்கு தப்பா கைட் பண்ணிட்டு இருக்கனால அதனாலதான் இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில் சொல்லப்பட்டிருக்கு, சகல ஜனங்களும் கண்டு புலம்புவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் சகல ஜனங்களும் கண்டு ஆர்ப்பரிப்பார்கள் சொல்லலைன்னா, ஏன்னா இவங்க தான் பெருகுவாங்க. இவங்க பெருகி மக்களை குழப்பி கடைசியில இவங்க வந்து வேத பாரகரும் பரிசேயரும் தான். இவங்களுக்குள்ள பரிசுத்தமானவர்கள்லாம் கிடையாது. இவங்க கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்கள். இவங்க வந்து தீர்க்க தரிசனத்தை உரைத்து இவங்க மக்களை குழப்பி கடைசியில இயேசு கிறிஸ்து எப்படி ஃபர்ஸ்ட் கம்மிங்ல இயேசு கிறிஸ்து அவங்க அக்செப்ட் பண்ணலையோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவோட செகண்ட் கம்மிங்ல இவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் இவங்க இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை பகிரங்கமா இருக்கும்போது இவங்க கண்டு புலம்புவார்கள் வேதவசனம் சொல்லுது. அப்படின்னா தீர்க்க தரிசனங்கிறது கடவுள் வந்து எல்லாத்தையும் முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சதுதான் சொல்றாரே தவிர எல்லாத்தையும் கடவுள் வந்து பண்ணல. என்னது கடவுள் முன்கூட்டி அறிந்து கொண்டாரோ அதை முன்கூட்டி சொல்றதுதான் தீர்க்க தரிசனம். அதான் பழைய ஏற்பாடுல இருக்கு. வெளிப்படுத்துதல யோவான் வந்து சொல்லிக்கிட்டு போயிருக்காரு. வெளிப்படுத்துதலே யாரும் ஒருத்தரும் ஒன்றும் படிக்கல. அப்படின்னா ப்ராபசி சொல்லணும்னா ஒன்னும் போய் அவங்கள போய் காப்பாற்றணும். அப்படின்னா இவங்க வந்து காத்துல சிலம்பம் அடிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? அதே மாதிரி அந்நிய பாஷை சொல்லி காத்துல சிலம்பம் அடிச்சிட்டு இருக்காங்க. சபையை வச்சு சபை வெறிய உண்டு பண்ணி காத்துல சிலம்பம் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, இதை குறித்து நீங்க ஆன்சர் சொல்லுங்க. அதான் பிரதர், இயேசு வந்து சமேரியா ஸ்திரீனோட சொல்றாரு, பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சபைக்கு வந்து பிரேயர்ல கலந்து கொண்டாதான் அதுதான் பிரேயர் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட். என்னன்னா இன்னைக்கு தேவனோடு ஒரு உறவு வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டை விட்டுட்டாங்க. தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்றதுக்கு எதுக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும்? அதாவது இப்ப நியூ இயர் ஆயிருக்கு. இப்ப இன்னைக்கு வந்து நம்ம 10 மணி ஆயிருக்கு. இவங்க வந்து கரெக்டா ஒரு 15 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த 10 மணி நேரம் கழிச்சுதான் இப்போ ஜப்பான்ல சுனாமி வந்திருக்கு. எவனாவது ஒருத்தன் தீர்க்க தரிசனம் சொன்னா நீ இப்ப ரிவைண்ட் பண்ணி பாருங்க, ஒரு பைய சொல்லல, சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பிதாவை வந்து நம்ம எப்படி சொல்றது, தேவனோடு உறவுல இருக்கிறவங்களுக்கு தெரியும், கண்டிப்பா தெரியும். அதுவும் தேவன் வந்து இப்ப எனக்கு என்னால செய்ய முடிஞ்ச காரியத்தான் தேவன் என்னிடத்துல சொல்லுவாரு. இப்ப வந்து நீ போய் சொல்லுன்னு சொல்லி நான் தேவன் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிரும். ஆமா, இப்ப நான் வந்து என் பகுதியில வந்து நான் என்ன சொல்லணுமோ அததான் என்கிட்ட சொல்லுவாரு. அப்ப வந்து
இவங்க வந்து என்ன தீர்க்க தரிசனம்னா, டெல்லியில சொன்னேன், ஜப்பான்ல சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுல என்ன நடக்குது? சொல்றது அதாவது தமிழ்நாட்டுல என்ன அதாவது நடக்குது? அதாவது இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இவங்க சொல்றதுதான் தீர்க்க தரிசனம் சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. சொல்றது தீர்க்க தரிசனம் கிடையாதுப்பா. அது எல்லா சொல்றது தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் சொல்லி கிடையாது. அவங்கள அது ஒரு விஷயம். காப்பாத்தணும். சொல்லி அவங்கள காப்பாத்துறதுதான் தீர்க்க தரிசனம். அதைத்தான் எல்லா தீர்க்க தரிசிகளும் பண்ணாங்க. ம். எலிசா தீர்க்க தரிசி எல்லாரும் அப்படித்தானே பண்ணாங்க. சொல்லி அவங்கள காப்பாத்துனாங்க. ம். யோசேப்பு என்ன அதான். தீர்க்க தரிசி இல்ல, யோசேப்பு என்ன தீர்க்க தரிசனம் கொடுத்தாரு? எகிப்துக்கு வாதை வரப்போது, 5 இது வரப்போது அவன் கடவுள் வந்து அவன் சொப்பனமா காட்டுறாரு. அவங்க விலைக்கு அதுவும் அதுவும் ஒரு தீர்க்க தரிசனம் தான். நடக்க போறதா யோசேப்பு முன்னாடியே சொல்றான். சொல்லி என்ன பண்ணா? எகிப்தை காப்பாத்தினானா காப்பாத்தலையா? அப்பனா தீர்க்க தரிசனம் சொல்றது வந்து காப்பாத்து. காப்பாத்துதல் இருக்கணும். ஆனா இவனு சொல்றது தீர்க்க தரிசனம் வந்து காப்பாத்துதல் இல்ல. அப்பனா இவனு யாரு? இவனுக்கு எந்த ஆவி செயல்படுது? அப்பனா இவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் செயல்படல. ம். ரெண்டாவது ஒரு விஷயம் புரிதல் வந்து ரொம்ப வேதாகமத்தின்படியும் நம்ம தேவனுக்குள்ள வச்சிருக்கிற உறவின்படியும் புரிதல் மிக அவசியமான ஒரு காரியமா இருக்கு. ஏன்னா புரிதல் இல்லாதனாலதான் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, அவங்க தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களா நமக்கு தெரியாது. ஆனா பாக்குற நம்மளுக்கு வந்து எப்படி தெரியுதுன்னா, அவங்க வந்து வேதத்துக்கு புறம்பாக செய்யறாங்க அப்படின்னு தான் தெரியுது. வேதத்தை குறிச்சு ஒரு புரிதல் வந்து என்ன செய்யணும்னா, நம்ம இந்த மாதிரி இடைப்பட்டு புரிதலை உண்டாக்கணும். அப்படின்னாதான் வந்து இந்த மாதிரி தீர்க்க தரிசனம்னா என்னன்னு மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தீர்க்க தரிசனம்ன்றது என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு வந்து இல்ல பிரதர். ஆஹ் இல்ல பிரதர். ஆசீர்வாதமாக இருக்க, இல்ல பிரதர், நம்ம நீ வந்து ஆசீர்வாதம். இல்ல அதான் பிரதர், நம்ம டெப்தா படிக்கணும். என்னன்னா இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசனம் சொல்லும்போது கடைசி காலத்துல அன்பு தணிந்து போகும், பூமி எதிர்ச்சி நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும், அந்த மாதிரிதான் செகண்ட் தீர்க்க கமிங். தரிசனம் சொன்னாங்க. அதாவது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது ஸ்பெசிஃபிக்கா இஸ்ரேலுக்குன்னு சொல்லல, ஸ்பெசிஃபிக்கா ஜப்பானுக்குன்னு ம். சொல்லல, ஸ்பெசிஃபிக்கா இந்தியாவுக்குன்னு சொல்லல, பங்களாதேஷ்னு சொல்லல, காமனா உலகத்துக்கு தான் சொன்னாரு. ம். அப்படின்னா அதுலயே ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. இவனுல பாருங்க, அவளும் ஜப்பானுக்கு வரும், அமெரிக்காவுக்கு வரும், பெரிய இது மாதிரி உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அதுக்கு ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வேற. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நீ தமிழ்நாட்டில் தானே இருக்க. தமிழ் பேசுறவன்ட்ட தான் நீ பேசிட்டு இருக்க. பிறகு நீ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். நீ அப்புறம் உன்னோட எண்ணம் வந்து என்ன? எல்லாத்தையும் காப்பி அடிக்கணும். தமிழ்காரன்ட்ட தமிழ் தான் பேசிட்டு இருக்க, தமிழ்ல பேச வேண்டியது அதுக்கு ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். பேச மாட்டேங்க. இவனுக்கு ஃபுல்லா காப்பி அடிக்கிறது. அதனால தீர்க்க தரிசனத்தையும் இந்த எல்லாத்தையும் காப்பி அடிச்சு ஃபாரின்ல உள்ள ஏதாவது அமெரிக்கா பாஸ்டரை காப்பி அடிச்சுட்டு இங்க வந்து அதை பேச வேண்டியது. இவனுக்கு தன்மையை அதுதானே காப்பி அடிக்க வேணும். அஹ் கண்டிப்பா. உங்களுக்கு புரியுதா? அவ்வளவு இவனை காப்பி நம்ம அடிச்சு காப்பி அடிச்சு தான் பழகுனது. ஏன் நம்மளுடைய ட்ரெடிஷன் இது கிடையாதா? தமிழ்நாடுக்குன்னு இவ்வளோ இது இருக்கு. கடவுள் நமக்கு தமிழ் லாங்குவேஜ் கொடுக்க, தமிழ்ல பேச வேண்டியதானே. சரி, ஒரு இங்கிலீஷ்காரன்ட்ட பேசும்போது இங்கிலீஷ்ல பேசு, தமிழ்காரனுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் இங்கிலீஷ்ல பேசுறது. அப்படின்னா இவனை புத்தி வந்து எப்பவுமே அந்த காப்பி அடிக்கணும் தன்மை தான் இருக்கு. அதனால தான் தீர்க்க தரிசனத்தையும் வெளியே ஃபாரின்ல உள்ள பாஸ்டரை பார்த்து காப்பி அடிக்க வேண்டியது, இந்த அந்நிய பாஷையெல்லாம் பண்ண வேண்டியது, இந்த பிசாசை துரத்துறது, இந்த பேர் சொல்லி கூப்பிடுறது, இது எல்லாமே எங்க இருந்து வந்ததுன்னா இது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது வந்து டிஜிஎஸ் தினகரன். அவர் மூலமா தான் அதுக்கு அடுத்தது மோகன் சிங் அவர் கொண்டு வராரு. அதுக்கப்புறம் நிறைய இவங்க சிஷ்யர்கள்லாம் நிறைய உருவாக்கி இப்போ ஒவ்வொருத்தனா முளைச்சு முளைச்சு எழும்பிக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இதெல்லாம் காப்பி அடிக்கிற பேர்வெளிகள். அது வந்து எப்படி பிரதர்னா, இப்ப ஒரு நபருடைய பேரை வந்து நம்ம பார்த்த உடனே சொல்றது வந்து அது அவசியம்னா தேவன் தெரிவிப்பாரே தவிர, மித்தபடி நம்ம வந்து சும்மா பாக்குற எல்லார் பேரையும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது brother. அது ஏன்னா தேவன் இல்லாத வேலை. அவசியம்ன்றது ஒரு மைக்க பிடிச்சு ஒரு மேடையில நின்று அப்படி சொல்லணும் அவசியம் இருக்காது. போற வழியில ஒருத்தவங்க முடியாம இருக்காங்கன்னா அவங்க பிரதர் இடத்துல அவங்க பேரை வெளிப்படுத்தி. பிரதர் அதாவது பிரதர் ஒன்று புரிஞ்சுக்கணுங்க. அதாவது கடவுளுக்கு தான் எல்லாமே தெரியும், அப்படிதானே? உங்க பேர் என்னன்னு தெரியும், கோவிந்தராஜ் பேர் என்னன்னு தெரியும், என் பேர் என்னன்னு தெரியும். இந்த மூளை முடுக்குல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸ், ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு என்ன பண்ணி கொண்டிருக்குன்னு கடவுளுக்கு தான் தெரியும். இவங்க 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 இப்ப என்ன என்ன நாங்க கடவுள்னு காண்பித்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னு வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. கடவுளுக்கு தான் எல்லாம் தெரியும். உங்களுக்கு புரியுதா? அதனால இவங்க தீர்க்க வந்து தரிசனம் மறைமுகமா இவங்க மறைமுகமா நாங்க கடவுள்னு காண்பித்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? அதான் மறைமுகமாக அவன் வெளிப்படையாக சொல்லிப்பாங்க, நாங்க ஆண்டவருக்காக எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா வந்து மறைமுகமாக தங்களை தான் உயர்த்தி பேசிக்கொண்டு தங்களை உயர்வாக காமிச்சுதான் பேசிக்கிறாங்க. இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இவங்க வந்து எப்பவுமே என்னன்னா எல்லாமே கடவுளுக்குள்ள காரியத்தை இவங்க கையில எடுத்துக்கிறாங்க. அதுதான் பெரிய டேஞ்சர். அதான் உங்களுக்கு ஒரு புரியுதா? அந்த விஷயம். தீர்ப்பு செய்யறது, நியாயம் தீர்ப்பு கொடுக்கறது எல்லாமே கடவுளுக்குரியது. தீர்க்க தரிசனம்ங்கிறது அதாவது கடவுள் உரைக்கணும். ஆனா இவங்க கடவுளுக்குள்ள காரியத்தை இவங்க கையில எடுத்துக்கிறாங்க. இப்ப அங்கதான் வந்து ஆபத்து தங்களை வருது. பற்றி நினைச்சுக்கிறாங்க. அதாவது இல்ல இல்ல நாங்க இல்ல வந்து இல்ல தேவன். இல்ல உண்மையிலே சொல்றேன். இந்த பயல்கள் அத்தனை பேரும் என்னைக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறத விடுறானோ அன்னைக்கு தான் தமிழ்நாட்டுக்கு விடுதலை, இந்தியாவுக்கு விடுதலை. இவன் என்னைக்கு இதை பேசுற வாயெல்லாம் ஒத்திக்கிட்டு இருக்காங்களோ அன்னைக்கு தான் தமிழ்நாடு ஆசீர்வாதத்தை அடையும், இந்தியா ஆசீர்வாதத்தை அடையும்.
ம். பேச பேச தமிழ்நாட்டுக்கு சாபம்லாம் வரும். புரியுதா? ம். அதனாலதான் வேத வசனத்தை சொல்லுது, கள்ளத்திற்கு தரிசிகள் பெறுகிறது வந்து நாட்டுக்கு ஆபத்துன்னு வேதம் வந்து சொல்லுதுல்ல. ம். அது மாதிரி தீர்க்க தரிசனம்ன்றது வந்து பிறருக்கு புரோஜனமாக ஒரு காரியமா இருக்கு. அது இல்லாம வந்து தீர்க்க தரிசனம் சொல்ற வந்து தேவனா மட்டும்தான் தேவன் வந்து நம்மளை கொண்டு பயன்படுத்துவாரே தவிர எல்லா விஷயத்துக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லணும்ன்ற இது கிடையாது. பிரதர் கோவிந்தராஜ், என்னன்னா கோவிந்தராஜ் பிரதர், உங்க கருத்து தீர்க்க தரிசனத்தை பத்தி சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னா, பைபிள்ல என்ன சொல்லியிருக்குன்னா, இயேசை பத்தி சொல்லி நம்ம நற்கிரியை பண்ணிட்டு, அதாவது உலகத்துல எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியாச்சு. பைபிளுக்குள்ளதான் எல்லாமே தீர்க்க தரிசனம் இருக்கு. புதுசா நம்ம ஆமா. வந்து எதுவும் சொல்ல போறது இல்ல. ஆமா, பரிசுத்த கண்டிப்பா. ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளார உங்களை நடத்துவாரு. அப்படி நடத்துறப்ப இப்ப நான் சென்னையில இருக்கிறேன். சென்னையில வெள்ளத்துல 2ஆம் தேதி 3ஆம் தேதி சென்னை 50 கிலோமீட்டர் வந்து தண்ணிக்குள்ளார தான் முழுகி இருந்துச்சு. அது வரத்துக்கு முன்னாடியே சென்னைக்கு இது மாதிரி வெள்ளம் வருது, இதை முன்னாடியே முன்கூட்டியே இந்த ப்ரிகாஷன் எல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி, தமிழ்நாட்டோட தீர்க்கதரிசி, அதாவது சென்னையில இருந்து சொல்ல வேணாம், நீங்க வேற ஏதோ, அதாவது சவுத் சைடு நீங்க எம்சிஓல இல்ல இது ஜீசஸ் கால்ஸோ இல்ல என்எல்ஏஜியோ சென்னையில ஒருத்தர் கூட சொல்லல. ரைட்டுங்களா? இவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்கிறதா சொல்றாங்க, ஒருத்தர் கூட சொல்ற. இதே தான் வந்து 2015 நடந்துச்சு. 2015 வந்து இல்ல வானிலை அறிக்கைக்காரங்களும் தப்பா தான் சொல்றான், இவனும் தப்பா தான் சொல்றான். ஆமா 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 பிரதர், இது எதுக்குன்னா ஆண்டவரே இது உண்டு பண்றாரு பிரதர். என்னன்னா வானிலை அறிக்கை பண்றவங்க கூட, வானிலை அறிக்கை பண்றவங்க நாங்க கரெக்டா தான் சொன்னோம்னு வீடியோ எடுத்து போட முடியும். ஆனா இவனு பாருங்க, தீர்க்கதரிசனம் நாங்க கரெக்டா சொன்னது நடந்துட்டுன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு இருக்கான். இவன் எவ்வளவு தரம் குறைஞ்சு போயிருக்காங்கன்னு பாத்துக்கிறேங்க. ஆமா பிரதர், இது என்னன்னா பிரதர், ஆண்டவரே இதை அலோவ் பண்றாரு பிரதர். இப்ப நான் வந்து எனக்கு இப்ப மாம்சத்துக்காக தான் நான் வாழ்றேன் அப்படின்னா, அந்த மாதிரி போதகரை நானே சூஸ் பண்றப்ப அந்த போதகரை ஆண்டவர் வந்து அந்த மாதிரி ஒரு போதகரை அங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டாவோ இல்ல ஒரு சுவிசேஷகராவோ அவரே வந்து அந்த ஆவியை கொடுத்து உண்டாக்குறாரு. அதை இயேசுவே அலோவ் பண்றாரு. என்னன்னா உங்க இருதயம் எது மேல இருக்கு, அதாவது பைபிளுக்குள்ளார நன்மையும் தீமையை வச்சிருக்கிறாரு. அந்த நன்மை தீமையை வந்து இருதயத்துல மனுஷனுக்குள்ளார வச்சிருக்கிறாரு. ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணவனா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி உள்ளார வளருது. அத தீமையை கொண்டுட்டு நன்மையை பெருக்கிறப்ப, நன்மை செய்ய நம்ம பழக்கி வைக்கிறப்ப, கிறிஸ்துக்குள்ளார நம்ம வந்ததே வந்து நன்மை செய்யறதுக்காக தான். ஆனா நம்ம எல்லாரும் வந்து எதுக்கு நாடுறோம்னா பூமிக்குரிய விஷயத்துல நாடுறப்ப அவர் இது மாதிரி அலோவ் பண்ணி இந்த மாதிரி ஃபால்ஸ் ப்ராப்பர்ட்டை வந்து அவரே வந்து கிரியேட் பண்ணி இப்படி நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு. இந்த கைடன்ஸ்ல மூலியம் ஆண்டவர் வந்து எல்லா விசுவாசிகளும் சரி விசுவாசிகளும் சரி ஒரு அவேர்னஸை வந்து கிரியேட் பண்றாரு. இந்த அவேர்னஸ்ல யாரெல்லாம் பைபிள் நல்லா ஸ்ட்ராங்கா உண்மையிலே ஆண்டவர் தேடுறாங்க, நம்ம எதுக்காக கிறிஸ்துக்குள்ளார வந்திருக்கிறோம் அப்படின்னு உண்மையில தேடுறவங்க வந்து டெஃபினட்டா வந்து இப்ப இந்த பிரதருக்கு வந்து ஆண்டவர் உள்ளார பேசி இது வெளியே வா, இந்த இதுல இருந்து வெளியே வா அப்படின்னு உணர்த்துறாரு பாத்தீங்களா. அதே மாதிரிதான் எனக்கு மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் படி அப்படின்னு ஒரு நாள் ஈவினிங் ஒரு 8:30 மணிக்கு டக்குன்னு பண்ணாரு. உன்னோட சகோதரருக்கு பே பண்ண சொன்னாரு. வார்த்தை உள்ளார கேக்குது, இருதுக்குள்ள ஒன்னொரு ஆவியானவர் பேசுறாப்புல. அப்படிதான் வந்து நான் வந்து தேடல் இருக்கிற வாசி எனக்கு ஆண்டவர் சத்தம் கேட்டு நான் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் சுவிசேஷம் படிச்சு அதுக்கப்புறம் வந்து அதாவது உலகத்துல நான் அவ்வளவு பிரசங்கம் பார்த்துருக்கிறேன். பட் அந்த பேஸே வந்து இந்த 4 சுவிசேஷ புத்தகங்கள் தான் இருக்கு. இந்த சுவிசேஷ புத்தகமே வந்து உங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும். இதேதான் ப்ராபசியாவும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனா இதை யாரும் ஃபாலோ பண்ணது கிடையாது. அதான் பிரச்சனை. அதான் புதுசா இப்ப எந்த ப்ராபசியும் கிடையாது. புதுசா எந்த ப்ராபசியும் சொல்ல அதாவது வெளிப்பாடு வரங்கள் தான். வெளிப்பாடு நம்ம இண்டிவிஜுவலா நமக்கு சொல்லிக்கலாம். ப்ராபசிங்கிறது உலகத்துக்கு சொல்றது. அதாவது இண்டிவிஜுவல் நபருக்கு, இப்ப உங்களுக்கு கோவிந்தராஜுக்கு நான் சொல்றது இல்ல ஸ்டீஃபனுக்கு நான் சொல்றது வந்து அது வெளிப்பாடு. ஆமா, அது வந்து உண்டு. ஆனா உலகத்துக்கு, முழு உலகத்துக்கும் சொல்றதுதான் தீர்க்க தரிசனம். அது வந்து ஏற்கனவே வேதத்துல எல்லாமே எழுதப்பட்டு விட்டது. புதுசா ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஆமா, அது ஒரு
இவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, புதுசா சொல்ற மாதிரி ஆஹ் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்றத எடுத்து பிரதர் புது இல்ல வெளிப்படுத்துற இல்ல 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 விசேஷத்தோட இல்ல பிரதர் இல்ல புதுசாலாம் அவங்க சொல்லல. அவங்க இயேசு கிறிஸ்து சொன்னதுதான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல அப்படி பிரதர். இயேசுக்கு பூமி எதிர்த்து வரும்னு சொல்றாங்க. ஆனா வந்து அவங்க அவங்க சொல்றது ஒண்ணும் நடக்க முடியுது. அதுக்கு சொல்ல வேண்டியதுக்கு சொல்லணும், சொல்ல வேண்டிய தேவையே இல்லையே. ம் நீ 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 சொல்ற அது அதாவது வெளிப்படுத்துற தீர்க்க தரிசனம் இல்ல, தீர்க்க விசேஷம். தரிசனம் இப்போ உள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கிற இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனம் தான் உரைக்கணும். ஆனா எதுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கணும்னா அவங்கள காப்பாத்துறதுக்கு தான் உரைக்கணும். இவங்க வந்து தீர்க்க தரிசனத்தை அவங்க சுய மகிமைக்குன்னு உரைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாரும் அங்க காப்பாற்றப்படலை. அதாவது தங்களை வந்து பெரியவர்களாக, அதாவது நான் வந்து தேவனோட ஐக்கியத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக தான் வந்து இந்த வரங்கள்லாம் மாதிரி. வரங்கள்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா தீர்க்க தரிசனம் நம்ம உரைக்கும் போது அதை கேட்ட ஜனங்கள் பாதுகாக்கப்படுறாங்கன்னா அந்த ஜனங்கள் அது நிமித்தம் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் அறிந்துகிட்டு இயேசு கிறிஸ்துக்கு நேராக திரும்புவாங்க. அதுக்கு தான் தீர்க்க தரிசனம். எல்லாத்தையும் அற்புதங்கள், சுகம், எல்லாம் வியாதிலாம் சுகமாறனா எதுக்கு? அதுக்கு தான் கடவுள் வந்து கொடுத்துருக்காரு. கடவுளோட மகிமையை பார்த்து அவங்க இயேசு கிறிஸ்துக்கு நேராக திரும்பணுங்கிறதுக்கான தான் தீர்க்க தரிசனம் சொல்லி காப்பாற்றணும். ஆனா இவங்க சொல்றாங்க, ஆனா காப்பாற்ற முடிக்காங்க. அப்படின்னா இது யார்கிட்ட இருந்து வந்தது? பிரதர் கோவிந்தராஜ் சொல்லுங்க. உலகத்தினால் உண்டான பேசுங்க. அதான் பிரதர், நம்ம எதுவுமே வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி தீர்க்க தரிசனம் எல்லாமே வந்து புக்ல வந்து பைபிள்ல கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம எதுவும் புதுசா சொல்ல போறது இல்ல. பிரிகாசனுக்கு தான் தீர்க்க தரிசனம் இன்னைக்கு சொல்லணுமே தவிர, இப்ப சென்னைக்கு வெள்ளம் வரப்போது பிரிகாசனா இருங்க அவ்வளவுதானே தவிர தீர்க்க தரிசனம் தவிர. இப்ப நீங்க சொல்ற மாதிரி எனக்கு கோவிந்தராஜுக்கு ஒரு வெளிப்பாடுன்னா நீங்க ஆண்டவர் எனக்கு சொன்னார் பிரதர் அப்படின்னா அது வந்து ரிவிலேஷன், கரெக்டுங்களா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா அதை தூக்கி அந்த ரிவிலேஷன் தூக்கி நீங்க ப்ராப்பர்ட்டா சொல்றப்ப நான் என்ன பண்றேன்னா உங்களை நம்புறேன் ப்ராப்பர்ட் என்ன. ஏன் நம்புறேன்னா எனக்கு வேத அறிவு எனக்கு கிடையாது. புதிய ஏற்பாடுல வந்து ப்ராஃபிட்டே தேவையில்லை. ஏன்னா புதிய ஏற்பாடுல ப்ராஃபிட்னு ஏதாவது நேம் வந்திருக்கா? வரவே இல்லையா? பழைய ஏற்பாடுல தான் எலிசா தீர்க்கதரிசி, ஒவ்வொரு தீர்க்கதரிசின்னு வருது. புதிய ஏற்பாடுல எங்கேயுமே தீர்க்கதரிசின்னு பேர் வரவே இல்லையா? பவுல் தீர்க்கதரிசின்னு சொல்லல, எதுவும் வரல. அப்படின்னா நம்ம அதெல்லாம் தெளிவா படிக்கணும்ல. படிக்காம சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஆமா ஆமா அதான் பிரதர். இப்ப ப்ராப்பர்ட் அப்படின்னா ஆண்டவரே ஏற்படுத்துறாரு. ஆண்டவர் எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ராபர்ட்டி சொல்றதுக்கு ப்ராப்பர்ட்டை வந்து கிரியேட் பண்ணி இருக்கிறார். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுவாரு, தீர்க்க தரிசன அந்த இதை வந்து கிஃப்ட் வந்து வாங்கிக்க ட்ரை பண்ணுங்க, எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல ட்ரை பண்ணுங்கன்னு. இது அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல கரெக்டுங்களா? அதனால வந்து எல்லாரும் வந்து அதை எடுத்து அதை யூஸ் பண்றாங்க. அது என்னன்னா பிரதர் என்ன நடக்குதுன்னா, இப்ப நான் சொல்லி ஒரு 10 விஷயத்துல 8 விஷயம் நடந்துச்சுன்னா எனக்குள்ளார ஒரு பெருமையின் ஆவி வரும் ஆட்டோமேட்டிக்கா, கரெக்டுங்களா? மாம்ச இச்சைகள் கரெக்டுங்களா நான் பேசுறது? மாம்ச இச்சை வரும் எனக்கு. அப்ப நான் பெரிய தீர்க்கதரிசின்னா அவர் என்ன பண்ணுவார் ஆண்டவர் பாத்தீங்கன்னா, உனக்கு இந்த மாதிரி வந்து கிஃப்ட் நடந்தது ஒண்ணு நீ என்ன பண்ண பெருமையின் ஆவியில வந்து நீ வந்து விழுந்துருத அப்படின்றப்ப இந்த கிஃப்ட அவர் வந்து கொஞ்ச காலம் வந்து உங்ககிட்ட வந்து அந்த கிஃப்ட் வந்து தங்கும். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த கிஃப்ட் எடுக்கப்பட்டு போயிடும் கர்த்தராலேயே. என்ன நடக்கும்? இல்ல அதான் அந்த தீர்க்க தரிசனம் எல்லாமே ரகசியமா இருக்கணும். அற்புதங்கள் பண்றது எல்லாமே ரகசியமா இருக்கணும். உங்களுக்கு இவங்க வந்து வெளிப்பிரகாம வீடியோ போட்டு காமிக்கும் போது கடவுளுடைய பரிசுத்தர் அவங்கள்ட்ட வெளியே போயிருவாரு. அதுக்கப்புறம் வேற ஸ்பிரிட் தான் அவங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். ஆமா ஏன்னா பிசாசு, ஏன்னா எசேக்கியேலே பாருங்க, பிசாசு வந்து மேட்டிமையினால் விழுந்து போனான்னு தான் இருக்கு. ஆமா இவங்களுக்குள்ள அந்த மேட்டிமை வந்ததுதானே இவங்க விழுந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள தீர்க்க தரிசனம் வரைக்கிறது வேற ஆவியின் மூலமா தீர்க்க தரிசனம் வரைக்காங்க. வேற ஆவி. அதை எப்படி கண்டுபிடிக்கலன்னா பிரதர், இப்ப நீங்க உங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து அதுவும் மிரக்கல், அது சொல்லதான் நடக்கும் பிரதர். இப்ப ஜோசிக்காரன் போய் கிளி ஜோசியம் பாக்குறான், என்னடா அதுல ஒரு 2 விஷயம் நடந்திருக்கும், கரெக்டுங்களா? அது மாதிரிதான் இப்ப இது கதை. இல்ல அதான் ஃபுட்பால் டீம்ல இவன் ஜெயிப்பான் அவன் ஜெயிப்பான்னு கூட்டு போக்குல சொல்லுவாங்களா? அதுல ஏதாவது ஒண்ணு நடக்கும். நீங்க பேசுங்க. அதான் ஒரு யூகத்துல பேசுறது இந்த மாதிரி வந்து என்னன்னா, இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இவர்களை அதாவது மோகன் சிலாச்சராசா இருக்கட்டும், இன்னும் பெரிய பெரிய ஊழியர்களாக இருக்கட்டும், அவங்கள ஃபாலோ பண்றவங்க வந்து என்ன செய்யறாங்க, இவங்களை வந்து பெரிய ஊழியர்கள், அதாவது இவங்கதான்
இவங்க இடத்துல போனா நம்மளுக்கு வந்து ஒரு வார்த்தை, ஒரு ஒரு ஆறுதலான வார்த்தை, ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கிடைக்கும் தான் போறாங்களே தவிர, மித்தபடி ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறது கம்மிதான் பிரதர். ஏன்னா இல்ல பிரதர், நீங்க சொல்ற கான்செப்ட் ஒண்ணு பிரதர். இப்ப ஒரு 100 பேர் ஒரு சபைக்கு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாஸ்ட் வந்து பெருமை நாவில விழுந்துட்டாரு. இப்ப இருக்கிறது அங்க வந்து வேற ஆவி, அசுத்தாவின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா சபைக்கு வர விசுவாசி இயேசுவை நம்பிதான் சபைக்கு வராப்ப, நல்லா பாத்துக்கோங்க. ஆமா, அப்ப என்ன நடக்குன்னா, இயேசு வந்து அந்த அந்த விசுவாசிக்கு அற்புதம் பண்ணுவாரு. ஆனா அந்த விசுவாசியும் ஒரு கட்டத்துக்கு மேல விழுந்து போறப்ப அந்த விசுவாசி வில் பி ஆக்குபைடு பை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த அந்த ஃபேக், அந்த ஃபால்ஸ் ப்ராப்பர்ட் இல்ல கண்காணியா இருக்கிறாரு பாத்தீங்களா? இல்ல ஈவில் ஸ்பிரிட். அதான் ஒரு வசனம் வந்து சொல்லுது. அதாவது ஒருத்தன் முதலாவது அவன்கிட்ட இருந்து ஒரு பிசாசு வெளியே போய் அவன் வந்து கடவுளை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், பரிசுத்தாவியானவர் அவன்கிட்ட போனதுக்கு அப்புறம், பிசாசு வந்து அந்த இடம் வந்து வெற்றிடமா இருக்கிறத பார்த்து 7 அதோட பொல்லாத ஆவிகளை கூட்டி வந்ததுன்னு ஒரு வசனம் வந்து இருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு. புரியுதா? ஒருத்தன் இருந்து ஈவில் ஸ்பிரிட் போயிட்டு பரிசுத்தாவியானவர் வந்துட்டு திரும்ப அவன் பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுக்கலன்னா அதோட பொல்லாத பிசாசு அவன்கிட்ட வந்துடும். அப்படின்னா வந்து அவன் வந்து இந்த ஈவில் ஸ்பிரிட் மூலமா தான் அந்த ப்ராபசி கொடுக்காங்க. அதுதான் உண்மை. அதான் பிரதர், மக்கள் வந்து எப்படி சொல்றதுன்னா, நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், இல்ல இன்னும் தேவனை தெரிஞ்சுக்கிட்ட அநேக பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, முதலாவது தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் நம்பணும். அதாவது வேதாகமத்துல கொடுக்கப்பட்ட நம்ம கரங்கள் இருக்க பைபிள்ல உள்ள வார்த்தையை மட்டும்தான் எடுத்து படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இத வந்து செஞ்சுட்டாங்கன்னா எந்த ஒரு தீர்க்கதரிசியும் தேடி போக மாட்டாங்க. இவர்கிட்ட போனா இப்ப மக்கள்கிட்ட வந்து இவங்க ஏன் தீர்க்கதரிசின்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இவங்க வந்து போறப்ப வந்து நல்ல ஆறுதலான வார்த்தை, வேதத்துல சொல்லப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகள் இந்த மாதிரி பேசுறாங்க. முதல் விஷயம். ரெண்டாவது என்னன்னா, மக்களை வந்து உன்னால ஜெபிக்க முடியாது, உன்னால தேவனோடு உறவு கொள்ள முடியும், பாவின்ற ஒரு குற்ற உணர்ச்சியில மக்களுடைய மைண்ட் செட்டை எப்பவுமே வச்சிருக்காங்க. நீ அதிக நேரம் ஜெபம் பண்ணா மட்டும்தான் தேவனுடைய சமூகத்துல அதிக நேரம் ஜெபம் பண்ணா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னா தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல கொண்டு வந்துட்டாங்க இல்லையா பிரதர்? அப்ப வந்து தேவனுடைய சமூகத்துல அதிக நேரம் செலவிடணும். ஆனா வந்து அவருக்கும் நம்மளுக்கும் இருக்கிற உறவு ஒரு அன்பின் நிமித்தமாக இருக்கணும். இப்போ ஒரு நபர்கிட்ட பேசுறோம்னா, ரொம்ப நேரம் பேசுறோம்னா அந்த நபரை பிடிச்சாதான் பேச முடியும். அதே மாதிரிதான் தேவன்கிட்ட பேசணும்னா தேவனை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சாதான் பேச முடியும். நிறைய எப்படி சொல்ற, தேவனை பத்தி, தேவன் மேல ஒரு அன்பான ஒரு பிரியமோ, அவர் நம்மளுக்காக செய்த நன்மைகள், இந்த மாதிரி சிலுவையில என்ன செய்து வச்சிருக்கிறார், இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஒரு நபர் வந்து தைரியமான்றதோட ஒரு அன்போடு கூட தேவனை அணுக முடியும். இந்த என்ன செய்யறாங்கன்னா, இந்த அன்போடு அணுக முடியாத அளவுக்கு என்ன செய்யறாங்கன்னா, மக்களை வந்து இந்த அன்போடு அணுக முடியாத அளவுக்கு போக விட மாட்டாங்க. மக்களை வந்து எப்பவுமே நீ பாவி, தேவனிடத்துல போய் மன்னிப்பு கேளு, தேவனிடத்துல போய் பரிசுத்தப்படுத்திக் கொள், இப்படியே தான் நடத்துறாங்களே தவிர. அதானே சொல்றேன், அன்பு வந்து அன்பு வந்து சகலத்தையும் தாங்கும். ஒரே கமாண்ட்மெண்ட்ல அன்புல கொண்டு வந்து முடிச்சுட்டாரு. தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு எவ்வளவு பெருசுன்னு மக்களுக்கு தெரிய விடாம பண்ணிட்டாங்க. இவங்க தீர்க்கதரிசியாகவும் இவர்கள் தான் அதிக நேரம் வந்து வேதத்துல செலவிடுறதாகவும் இப்படி வச்சுட்டாங்க. மக்களால அணுக முடியல. காரணம் வாரம் வாரம் என்ன செய்யறாங்கன்னா, இதைத்தான் பிரசங்கிக்கிறாங்க. என்னன்னா, நீ ஒரு குற்றம், நீ ஒரு பாவினே அப்படி சொல்லிட்டு உன்னால எப்படி சொல்ற ஜெபமனு நியாயப்பிரமாணத்தின்படி அப்படி போய் இவர்கள் வந்து தீர்க்கதரிசியாகவும் தேவனுடைய மத்தியஸ்தராகவும் காட்டிக் கொள்கிறாங்க. இப்படிதான் வந்து மக்களை வந்து தேவனுடத்தில் சேர விடாம பண்றதே இவங்கதான். மக்களை வந்து உண்மையான இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாம பண்றதே இவங்கதான் பண்றாங்க. அதான் பிரதர், இவங்க ஊழியத்துக்கு வராம இருந்துதான் நல்லாம இருந்திருக்கும். இவங்க வராம இருந்திருந்தானா ஆட்டோமேட்டிக்கா சத்தியம் வெளியே வந்திருக்கும். இவங்க வந்ததுனால சத்தியம் வெளியே வர முடியும். உங்களுக்கு புரியுதா? வர விட மாட்டாங்க, மக்களை தெரிஞ்சு கொள்ள விட மாட்டாங்க இயேசு கிறிஸ்துவனா யாருன்னு. அப்படியே தெரிந்து கொண்டாலும் உலக ஆசீர்வாதத்தோட முடிக்க வச்சிடறாங்க. உலக ஆசீர்வாதம் தான், அவ்வளவுதான் இயேசு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து என்ன ஆகுனா, பரலோக ராஜ்யத்தை குறித்து சிந்திக்க முடியாது. தேவன் நம்மளுக்கு கல்வாரி சிலுவையில செஞ்சு வச்சது வெறும் இந்த உலகத்தின் பாவத்தை மட்டும் மன்னிக்கிறது இல்லை,
பரலோகத்தை ராஜ்யத்தை குறித்து அறியக்கூடிய அறிவையும் பரலோகத்துல நம்மளுக்காக கைவேலை இல்லாத செய்யப்பட்ட நித்திய வாசஸ்தலத்திற்கு நம்ம அழைத்து கொண்டு போகும்படியாகத்தான் கல்வாரி சிலுவையில் அவ்வளவு பாடுகள் பட்டார். அப்போ இதெல்லாம் மறைச்சிட்டு மக்களை உலக ஆசீர்வாதம், உலகத்துல இன்னைக்கு நீ வீடு கட்டுவா, இந்த வருஷம் நீ ஆசீர்வாதமா இருப்ப, இந்த வருஷம் நீ வீடு கட்டுவ, இந்த வருஷம் உனக்கு பெரிய நன்மைகள், உனக்கு எதிராக இருக்கிறவர்கள், இந்த மாதிரி பல மக்களுடைய அறியாமையும் மக்களுடைய தேவைகளையும் பயன்படுத்திதான் அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ஒரு கணிப்பு நிமித்தமாக இவர்கள் இந்த வார்த்தைகள் சொன்னா இவர்களுக்கு ஆறுதலா இருக்கும், இந்த வார்த்தை சொன்னா இவங்க சந்தோஷப்படுவாங்க, மக்களை பிரியப்படுத்துகிற வார்த்தையாதான் தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அப்ப தீர்க்க தரிசனம் தேவன் சொல்லி சொல்றது இல்லை, இவங்க மக்களை பிரியப்படுத்துறதுக்காக சொல்றாங்க. இதுதான் இந்த ஒரு பாயிண்டும் காணப்படுது, இதுவும் நிறைய சபைகள்ல காணப்படுது. நான் நாளைக்கு கண்டிப்பா பண்ணுமா? ஓகே. இப்போ முடிஞ்சிரும், இப்போ 1 மினிட்ல கட் ஆயிரும். நம்ம இதெல்லாம் அடுத்த டாபிக்ல நாளைக்கு பேசுவோம் பிரதர். நீங்க நாளைக்கு வாங்க கோவிந்தராஜ் பிரதர். ஓகே பிரதர், தேங்க்யூ. பார்ப்போம். தேங்க்யூ. சரி பிரதர், பார்ப்போம். குட் நைட்.